ஆண்டவரும் அருமரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்கள். இந்த பட்டணத்திலே இப்படிப்பட்ட இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்யும்படியாக அருமையான அன்பு சகோதரன் ஜான்சன் அவர்கள் தேவன் தெரிந்து கொண்டார். அவருக்கு கர்த்தர் அருமையான ஒரு ஊழியத்தை தந்திருக்கிறார். இயேசுவே ஆறுதலின் குரல் என்கிற அந்த ஊழியத்தின் மூலமாய் அநேக ஜனங்களுக்கு அவர் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். என்னை அன்போடு கூட அழைத்து அன்பு சகோதரனுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து கையப்பிடி சொல்லுங்க. ஆண்டவர் கொஞ்சத்தை கொண்டாகிலும் அநேகத்தை கொண்டாகிலும் அவரால் செய்ய முடியும். நம்ம நினைக்கிறோம் சிறு கூட்டம்னு நினைக்கிறீங்க. சிறு கூட்டம் ஆமென் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்க அவரால் முடியும். ஆமென். இந்த என்ன ஆறுதலின் குரல் என்கிற இந்த ஊழியத்தின் மூலமாக ஆமென் என்ன பெரிய பெரிய ஊழியங்கள்லாம் அந்த பட்டணத்தில் இருந்தாலும் இந்த ஊழியத்தின் மூலமாக பெரிய தாக்கத்தை உண்டாக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? தாவீது சொல்கிற நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ. அப்போ அருமையான சகோதரன் அவர்கள் ஜான்சன் அவர்கள் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் இல்லையா, லாஸ்ட் முறை அதாவது ரூமில் சந்திக்கும் போது சொன்னார்கள், நான் திருச்சியிலேருந்து நான் இங்கே கோயம்புத்தூருக்கு வந்த வேலைக்காக அப்படின்னு சொல்லி. தாவீது சொல்கிறார் நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ. இந்த கோவை பட்டணத்துக்கு அவர் வேலைக்காகவோ எதற்காகவோ இங்கே வந்திருக்கிறான ஒரு முகாந்திரம் இருக்குது. நிச்சயமாக இனிமே தான் இந்த இந்த என்ன குரல் இது ஆறுதலின் குரல் ஆகிய இந்த ஊழியத்தின் மூலமாய் அநேகரை ஆறுதல் படுத்த போகிறார். இந்த ஊழியத்தினால ஆஸ்வதிக்கப்பட்டவங்க தானே வந்திருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஒரு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தம்பி வாங்கய்யா, வாசிப்பீங்களா? வாங்க, சீக்கிரம் வாங்க. கர்த்தர் நல்லவர். நன்மைகளை பெற்றவங்களாம் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நன்மைகளை பெற்றவங்களாம் கரங்களை சேர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நன்மைகளை பெற்றவங்களாம் நல்ல கரங்களை தட்டி நிறுத்துங்கன்னு சொல்கிறவர் டி மைனர் நல்லா கரங்களை தட்டி ஓ கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், நான் அவரை பாடுவேன். என்ன நன்மை செய்தார் தாவீதுக்கு? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கி நடக்கும் போது உங்களுடைய கோலும் கைத்தடியுமே என்னை தேற்றியது. கடந்த நாட்களில் ஏற்பட்ட அந்த பேண்டமிக் கொள்ளை நோய்கள் ஆமென் நிற்கிறேன்றவங்களாம் போயிட்டாங்க. கர்த்தர் நம்முடைய கிருபையாய் பாதுகாத்திருக்கிறார். எத்தனை விபத்துக்கள், எத்தனை கொடிய வியாதிகள், எத்தனை கொள்ளை நோய்கள், இவை அனைத்திலும் இருந்து அவர் தான் என்னை பாதுகாத்தார் என்று சொல்றவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையிலையும் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கொடூரமான ஒரு மரண பள்ளத்தாக்கை கடக்க நேர்ந்தது. என்னுடைய ஊழியத்தில் அப்பா மடியிலே இந்த டைட்டிலில் தான் நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஃபாதர் குடும்பத்தில் நான் பிறந்தவன். ஃபாதருக்கு நேர மூத்த அண்ணன் மகன் தான் நான். ஃபாதர் பெர்க்மான்ஸ் என்றால் உலகமெல்லாம் தெரியும். அவர்கள் பாடலால் உலகமே அநேகர் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு அவர் இருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவரோடு நான் பல ஆண்டுகளாக ஊழியத்தின் பாதையிலே 20 ஆண்டுகளுக்கு மேலாக நான் ஊழியத்தில் பயணித்தவன். நான் அவரோடு வெளிநாடு தேசத்திற்கு எங்கே போனாலும் கூட போவது உண்டு. அப்படி போகிற பொழுது ஒரு கொடூர வியாதியால் பாதிக்கப்பட்டவனாய், தாக்கப்பட்டவனாய், மருத்துவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே என் சுக வாழ்வத்தில் இருக்காதா, என் துக்க நாட்கள் முடியாதா? பரத்தை நோக்கி நான் என் துணைவியாரும் பார்க்க ஆரம்பித்தோம். பிறந்தது பாடல், பறந்தது வியாதி. இந்த பாடல் இன்னைக்கு ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. சொல்லி மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் என்னை பாதுகாத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, என்னை வாழ வைத்தீரையா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றது உண்மைதானா? நான் நிற்கிறேன்றவங்களாம் அன்னைக்கு போயிட்டேன். கர்த்தர் நம்மளை கிருபையாய் பாதுகாத்திருக்கிறார். என்னால, என் திறமையால, என் பலத்தினால சொல்வதற்கு ஒண்ணுமே இல்லை. இல்லை, அப்பாவுடைய கிருபை தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது,
பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லினான். குட், கரங்களை தட்டி. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். Come on, 1 2 3. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நான் நாள்தோறும் போற்றுவேன். பக்தன் தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறேன், உம்முடைய கோலும் கைத்தடியுமே என்னை தேற்றும். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நான் நாள்தோறும் போற்றுவேன். அவர் செய்த நன்மைகள் 1 2 2 கொரிந்தியர் 9 கடைசியில் வாசிக்கிறோம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரத்தை ஏறிடுங்கள். தேவன் அருளியே சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம், தேவன் அருளியே சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம், அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், நன்றி சொல்லாமல் இருக்கவே பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். கமான், கரங்களை தட்டி அவர் செய்த நன்மைகள் பார்க்கத்தங்க. இங்கே சேர் போட்டு உட்கார்ந்துட்டேன். அவர் எத்தனையோ நன்மை நமக்கு செய்திருக்கிறார். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. சொல்லுவோமா? எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன்,
ஆண்டவரை போற்றுவே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவே. சொல்லாமல் இருக்கவே பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே. கமான், கரங்க தட்டி 3 4. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த நன்றி மைனர். நன்றி 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 என்று சொல்லி நான் நாள்தோறும் போற்றுவே, நான் நாள்தோறும் போற்றுவே, நான் நாள்தோறும் போற்றுவே. 2 கரம் உயர்த்தி சொல்லுவோம், நான் நாள்தோறும் போற்றுவே, நான் நாள்தோறும் போற்றுவே. 2 கரங்களை உயர்த்தி, மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் என்னை பாதுகாத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, என்னை வாழ வைத்தீரையா. 2 கரம் உயர்த்தி சொல்லுங்க. பக்தன் தாவீது சொன்னான், நீர் மாத்திரம் என்னோடு இராதிருந்தால் நான் என்றோ அழிந்து போயிருப்பேன், மண்ணோடு மண்ணாகி போயிருப்பேன், ஏன் மண்ணாகியே போயிருப்பேன். நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உங்க கிருபைதான். நீங்கள் சொல்ல முடியுமா? அவர் மாத்திரம் என்னோடு இராதிருந்தால் நான் என்றோ அழிந்து போயிருப்பேன். என் பலத்தினாலும் அல்ல, என் பராக்கிரமத்தினாலும் அல்ல, இன்றைக்கு நான் உயிரோடு கூட இருக்கிறானா அவராலதான், அவராலதான், அவராலதான். எத்தனை விபத்துக்கள், எத்தனை கொடிய வியாதிகள், எத்தனை கொள்ளை நோய்கள், எத்தனை சத்ருவின் போராட்டங்கள், எத்தனை மனுஷீக வல்லமைகள், இவை அனைத்திலும் இருந்து அவர்தான் என்னை கிருபையாய் பாதுகாத்து இந்த 2023 ஆமென், இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த 5ஆம் தேதி இன்றைக்கு நான் நிற்கிறேன்னா அது அவருடைய கிருபைதான் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி, ஓ ரபா கதா ரிபா கபா கதா ரிபா பாபா, ஓ ரபா கதா ரிதா லரரரரரா. ஓ ரெண்டு கரங்களை உயர்த்தி, என் ஆருயிரே, என் ஆறுதலே, என் ஆயுளெல்லாம் காப்பவரே. அப்படி நிக்கிறேன், விட்டுறக்கூடாது. என் ஆருயிரே, என் ஆறுதலே, என் ஆயுளெல்லாம் காப்பவரே. வேதம் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சியடைந்து பட்டினி கிடக்குமா. சங்கீதம் 34:10 வாசிக்கிறோம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அன்பு சகோதரன் ஜான்சன் வாழ்க்கையில ஊழியத்தில் அழைக்கப்பட்ட நாள் இந்த நாள் வரை அவர் எவ்வளவோ மேடு பள்ளங்கள் இருந்தாலும், எவ்வளவோ மனுஷீக வல்லமைகள், சத்துவின் போராட்டங்கள் குறுக்கிட்டாலும் கர்த்தர் ஒரு நன்மையும் குறைபடாமல் கர்த்தர் அந்த குடும்பத்தை, இந்த ஊழியத்தை, உங்களையும் அப்படித்தானே, என்னையும் அப்படித்தானே. நல்ல கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வருஷத்தை நன்மையினா முடிசூட்டி மகிழ்ந்தீரே, பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. கரம் உயர்த்தி, ஆருயிரே, என் ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே.
குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரம். Come on, 1, 2. குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக 1000 ஸ்தோத்திரமே. 10,000. என் விளக்கை ஏற்றினீரே, இருளை அகற்றினீரே. என் விளக்கை ஏற்றினீரே, இருளை. எத்தவராமேன் சொல்றீங்க? சங்கீதம் 18:28 வாசிக்கிறோம். தேவரீர் என் விளக்கை ஏற்றும், இருளையெல்லாம் வெளிச்சமாய் மாற்றும். என்றைக்கு நம்ம ரட்சிப்பின் விளக்கை கர்த்தர் ஏற்றினாரோ, அன்றைக்கு நமக்குள்ள இருந்த பாவமாய் இருளை கர்த்தர் அகற்றினார். எத்தவர் ஆமென் சொல்றீங்க? அடியன் வாழ்க்கையில 95 டிசம்பர் 94 டிசம்பர் 31 என்னுடைய ரட்சிப்பின் விளக்கை கர்த்தர் ஏற்றினார். என்னோடு படித்த நண்பர்கள், என்னோடு பழகின நண்பர்கள், என்னோடு வேலை பார்த்த நண்பர்கள் எல்லாம் என்னை பார்த்து அற்பமாக என்னை பார்த்தார்கள். இந்த வாலிப நாட்கள்ல இவன் பாவியிலும் பிரதானமான பாவியாய் வாழ்கிறானே, மதுபானங்களுக்கும் புகைப்பழக்கங்களுக்கும் அடிமைப்பட்டு தன் வாழ்க்கையை சின்னபண்ணமாக்கி கொண்டானே, இனிலாம் இவன் எங்கே எழும்ப போறான், என்ன உருப்பட போறான் என்று என்னெல்லாம் ஏளனமாய் அற்பமாய் ஆமேன் என்னை பார்த்த அத்தனை பேருக்கு முன்பாக என்னை அண்ணாந்து பார்க்கத்தக்கதா தேவன் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். அதான் கிருபை. அப்ப அந்த ஊழியத்தின் பாதையில் நான் ஊழியக்காரனா என்னை ஆண்டவர் சென்னைக்கு கொண்டு போய் ஊழியத்தை பயன்படுத்துகிற நேரத்தில் ஆமேன் முதல் கூட்டம் எனக்கு சுகமளிக்கு நற்செய்தி ஊழியர் வருகிறார். ஜெபத்தோட்டம் ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஃபாதர் அண்ணன் பையன் நன்றி சொல்லாமல் ஆர்ப்பரிப்பும் பாடலுக்குரியவர் என்று விளம்பரம் செய்திருந்தார்கள். எந்த கடையில் இரவு நேரங்களில் நான் ஒரு கிறிஸ்தவ பத்திரிகையில் ரிப்போர்ட்டராய் பணிபுரிந்து கொண்டிருந்தவன். தினத்தூதுல எப்படியாவது இவன் மனம் திரும்பிட மாட்டானா, எப்படியாவது ரட்சிக்கப்பட்ட மாட்டானா என்று என் தாயார் எனக்கா இரவும் பகலும் பரிதபித்து ஜெபிப்பார்கள். இன்னொருபுறம் என் சித்தப்பா ஃபாதர் அவருடைய ஜெபம் இடைவிடாத ஜெபம். நான் அவரை தேடி போகும் பொழுதெல்லாம் அவர் சொல்லுவார், தம்பி நான் உனக்கு செலவுக்கு கொடுத்த 2 நாள் தான், நீ கத்தரை தேடினா உனக்கு நிரந்தரமா கொடுப்பார் ஐயா, அவன் வாழ்க்கை இயேசு ஒப்பு கொடுப்பா அப்படின்பார். இப்படித்தான் வாழ்க்கை பயணம் போய் கொண்டிருந்தது. எப்படியாவது இவன் மனம் திருமணமே, இவன் வாலிபத்தில் துன்மார்க்கத்தின் பின்பாய் போய் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி ஃபாதர் அவர்களால் தான் நான் அனுப்பப்பட்டேன் தினத்தூது என்ற அந்த கிறிஸ்தவ பத்திரிகையில். ஆனால் அங்கு எனக்கு ஃபாதர் நிமித்தமாய் நல்ல ஒரு பொசிஷன், சூப்பர்வைசிங் போஸ்ட், ரிப்போர்ட்டராக இருந்தேன். எல்லாம் இருந்தது. வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. பணம் பெருக பெருக பாவமும் இன்னும் பெருகிக் கொண்டே போனது. மதுபானங்களுக்கு அடிமைப்பட ஆரம்பித்தேன், புகைப்பழக்கங்களுக்கு அடிமைப்பட ஆரம்பித்தேன், சினிமாக்களுக்கு அடிமைப்பட ஆரம்பித்தேன். ஐ கேன் டு எவ்ரிதிங், என்னுடைய திறமை இருக்கு, அதனை காப்பாற்றும் என்று சொல்லி கடவுளை நம்பாத ஒரு நாத்திகனாகவே, நான் கத்தோலிக்கத்தில் பிறந்தால் நாத்திகனாகவே வாழ ஆரம்பித்தேன். ஒரு நாள் வந்தது, ஆமேன், எல்லாம் என்னை கைவிட்டது, எல்லாம் என்னை கைவிட்டது. ஆமேன். அப்பொழுதுதான் ரட்சகராக இயேசுவே 94 டிசம்பர் 31 இந்த உலகத்தை விட்டே நாம் கடந்து போய் விடுவோம். ஏனென்றால் ஸ்மோக் பண்ணி ட்ரிங்க்ஸ் அடித்து அந்த 27 வயது வரும்போது தான் ரட்சிக்கப்பட்ட எனக்கு வயது இன்னைக்கு 54 வயது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நாளிலே நடு இரவிலே என்னுடைய ஆர்கன்லாம் பாதிக்கப்பட்டவனாய், மருத்துவர்கள் கல்லீரல் பாதிக்கப்பட்டது, ஸ்மோக் பண்ணி ட்ரிங்க்ஸ் அடித்து என்னை டாக்டர் கைவிடப்பட்ட நிலையிலே இந்த உலகத்தை விட்டே கடந்து போய் விடுவோம் என்று ஆமேன் தற்கொலைக்கு நேராக போன என்னை ஒரே ஒரு வினாடி கடைசி நடு இரவு 12 மணி அளவிலே கர்த்தருடைய வசனம் சொல்லுது, ஆபத்து காலத்திலே நீ நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அந்த ஆபத்தான நிலையில் இயேசுன்னு கூப்பிட்டேன். ஒரு வல்லமை அறையில் இறங்கி வந்தது. என்னை ஆண்டவர் ரட்சித்தார், என்னை அபிஷேகித்தார். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் இந்த கனமான ஊழியத்தை செய்ய தேவன் கிருபை செய்கிறார். எந்த இடத்துல இரவு நேரங்களில் ரிப்போர்ட்டராய் பணிபுரியும் பொழுது
பைக்கு ஓரமாக நிறுத்தி ஸ்மோக் பண்ணுவோம், ட்ரிங்க்ஸ் அடிப்போம். அதே கடைக்கு அருகாமையிலே என்னை ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட ஊழியக்காரனை கொண்டு போனார் சென்னைக்கு. அந்த மனுஷன் எப்படி அருகாமையில் எனக்கு ஊழியத்தை ஒழுங்கு செய்திருந்தார்கள். அந்த கடையில் நான் அவரை பார்த்து முதல் முறையாக பல வருஷங்களுக்கு பின்பாக அவரை பார்க்குறேன். அவர் என்னை பார்க்க, நான் அவரை பார்க்க. நான் சொன்னேன், ஐயா என்னை பார்த்த ஞாபகம் இருக்கா? இருக்கு தம்பி, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னாரு. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? வில்ஸா ஃபில்டரா என்ன வேணும்னாரு. வில்ஸையும் ஃபில்டரையும் வாங்க வரல, என் இயேசுவின் அன்பை சொல்ல வந்திருக்கிற ஊழியக்காரன். என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினவர், என் கண்ணீரை களிப்பை மாற்றினவர். அவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும். இந்த வார்த்தையை கேட்க கேட்க அவர் கண்கள் அந்த கண்ணீர் தாரதாரையாகி வழிந்தது. அப்பொழுது சொன்னார், தம்பி என்னை விட வயதில் நல்ல மூத்தவர், இந்த இயேசு எனக்கு வேணும் தம்பின்னார். இன்றைக்கு வாருங்கள், மாலை கூட்டத்தில் நான் தான் பிரசங்கம் பண்ணுவேன். அன்று மாலை கூட்டத்திலே தன் வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணித்தார். இன்றைக்கு ஒரு சபைக்கு மூப்பராக இருக்கிறார். அன்று இரவு பிரயாணப்பட்டு வரும் பொழுது ஆமென், தாவீது சொல்லுகிறான், என்ன கண்ணீர் தெரியுமா? அது கண்ணீரில் பலவிதமான கண்ணீர் இருக்கு, 3 விதமான கண்ணீர். ஆனந்த கண்ணீர். ஆமென். அப்படித்தான் தாவீது சொல்லப்படுற. தாவீதை குறித்து சொல்லும் போது என் படுக்கை முழுவதும் நனைந்தது. எதனால? ஆனந்தத்தால். ஆமென். அந்த ஆனந்த கண்ணீரில் எழுதப்பட்ட பாடலாம் இந்த பாடல். என் விளக்கை ஏற்றினீரே, இருளை அகற்றினீரே, அந்த எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை. ஒருவேளை உங்க வாழ்க்கையில என்ன என் வீட்டுக்கு ரட்சிக்கப்படலையே, என்ன என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படலையே, நிச்சயமா என் தாயாரின் ஜெபத்தை கேட்டு, என் அன்பு தந்தையின் ஜெபத்தை கேட்டு என்னை ரட்சிக்க முடியுமானால், என்னை ஆண்டவர் ஊழியக்காரனா பயன்படுத்த முடியுமானால், நிச்சயமா உங்கள் ஜெபத்தை அவர் கேட்பார். பாடலாமா? 1 2 3 4. என் விளக்கை ஏற்றினீரே, இருளை அகற்றினீரே, என் விளக்கை ஏற்றினீரே, இருளை அகற்றினீரே, அந்த எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிரச் செய்தீரே, எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிரச் செய்தீரே. ஆருயிர் கர உயர்த்தி ஆறுதலே ஆயுளல்லா. once more. என் ஆருயிரே, என் ஆறுதலே ஆயுளல்லா, காப்பவரே, ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10000 உள்ளம் கைகளிலே என்னை வரைந்து வைத்தீரே. உங்களையும் என்னையும் ஆண்டவர் உள்ளம் கையில் வரைந்து வைத்திருக்கிறார். சொல்லுங்க, நீர் என் தாசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன்? ஒரு நாள் ஆண்டவங்களை மறக்க மாட்டார், ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். எப்படி மறப்பேன்? என் கமான் கர உயர்த்தி. ஆருயிரே, என் ஆறுதலே ஆயுளல்லா, காப்பவரே, ஆருயிரே, என் ஆறுதலே ஆயுளல்லா, ஒரு குறைவில் கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக 1000 ஸ்தோத்திரமே. 10000 என் ஆருயிரே, என் ஆறுதலே என் ஆயுளல்லா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த சன்னத்தை தொடர்ந்து பாடும் பொழுது
நாம் காணிக்கை எடுத்துடலாமாங்க? சொல்லணுமா? அப்படி தொடர்ந்து நானே பாடிக்கொண்டிருக்கும் பொழுது காணிக்கை நேரம் உங்கள் உதார்த்தமான காணிக்கையிலே ஆண்டவருக்கு கொடுங்கள். ஆமென். நாம் முகமலர்ந்து கொடுக்கும் பொழுது கர்த்தர் இதில் பிரியமாக இருக்கிறார். கொடுக்கிற கரத்தை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த அருமையான இந்த ஆறுதல் ஊழியத்திற்கு, ஆமென், ஆறுதலின் குரல் ஆகிய இந்த ஊழியத்திற்கு ஆமென், நீங்க கொடுக்கிற சப்போர்ட்டை கர்த்தர் பார்க்கிறார். உங்களை ஆண்டவர் 1000 தந்து ஆஸ்வதிக்க போகிறார். உங்களை காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்துங்கள். தகப்பனே, உடைய பிள்ளைகள் எடுத்து வைத்து இந்த காணிக்கையை அப்படியே கொஞ்சம் வைத்து காட்டுங்க. நான் ஜெபிக்கிறேன். ஒரு ராஜ்யத்துக்கு விதைக்கிறார்கள் அப்பா, கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. அமிக்கி குளிக்கு சருந்திவில் மட்டும் நான் உன்னை ஆஸ்வதிப்பேன்னு சொன்னீரப்பா. முகமளர்ந்து கொடுப்ப இடத்துல கர்த்தர் பிரியமாக இருக்கிறேன்னு சொன்னீரே. உடைய பிள்ளைகள் மேல இங்கே பிரியமாக இருக்கிறீங்கப்பா. கொடுக்கிற கரங்களை பாருங்க ஆண்டவரே. உங்க ராஜ்யத்துக்கு விதைக்கிறார்கள் ஆண்டவரே. இது 30, 60, 100 மடங்குமாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு திரும்ப தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அப்படி தொடர்ந்து பாடுவோம். வாசிங்க தம்பி. என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே. என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே. மகிமையால் ஓடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. ஆருயிரே, என் ஆறுதலே, ஆயுளலாம் என் ஆருயிரே, ஆறுதலே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. என் ஆருயிரே, என் ஆறுதலே, என் ஆயுளெல்லாம் காப்புவரே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். உங்களுடைய திருமுகங்களை பார்க்கும் பொழுது இன்னும் உற்சாகப்படுத்தணும்னு ஆசை இருக்கிறது. ஆமென். வார்த்தைகளை கடந்து போகணும்னு நினைக்கிறேன். மணி 1:20 ஆயிட்டது. நம்ம 2:02 எப்போ முடிக்கணும்? 2:30 முடிச்சிருவோமா? பரவாயில்லையா? பசி தாங்குவீங்களா? வெரி குட். முடிப்போமா? 3 மணிக்கு முடிப்போமா? 4 மணிக்கு முடிப்போமா? எப்போ முடிச்சாலும் சரியில்லை. ரைட். உங்க கைக்கு மைக்கு வந்துருச்சு, நீங்க முடிக்கிறதா இல்லை. கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்தை கூட வாசித்து ஒரே ஒரு பாடலை பாடிட்டு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கடன் சொல்ல போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாசிங்கள். யோசுவா 6. நான் பாடும்படியாக இந்த வார்த்தை. ஆமென். யோசுவா 6:1 வாசிங்க சீக்கிரம். இருபது வாசிங்க. கவனிங்க. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். யோசுவாவின் தலைமையில ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறார்கள். மோசே போயிட்டார். மோசே இருப்பார்னு எதிர்பார்த்திருந்தார் யோசுவா. மோசே வரல. ரொம்ப அவருக்குள்ள சோகம் வந்துருச்சு. என்ன செய்யணும் தெரியல. நமக்கு தெரியும் ஒரு குடும்பத்தை நடத்த என்ன பாடா இருக்கு. அத்தனை பேரையும் நடத்தான சும்மாவா? வயசு இல்லை அவருக்கு, அனுபவம் இல்லை. அவர் திடீர்னு மோசே போவார்னு அவருக்கு தெரியவும் இல்லை. திருதுப்புன்னு போனவர் போயிட்டாரு. ஆண்டவர் கேட்கார் யோசுவா பார்த்து, என்னப்பா என்ன இப்படி சோகமா இருக்கிற? என்ன எங்க தலைவர் போனார், வரக்கானா? ஏய், நான் தான் ஒன்று சொன்னானப்பா, நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரை மேல். நான் உனக்கு ஒன்று சொல்றேன், மோசே உன்னோடு கூட இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் மோசையோடு எப்படி இருந்தனோ அப்படி உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை,
நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும். இதை விட நம்ம வேற என்ன நமக்கு வேணும்? ஆமென். அப்ப நம்ம ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவ. அப்படி என்ன சொன்ன? அப்ப இந்த எரிக்கோவை பார்த்து ஆண்டவர் சொன்ன, பயப்படாத. எரிக்கோவை தடையா இருக்கா? இன்னைக்கு உங்க வாழ்க்கை எது தடையாக இருக்கிறது? உங்கள் ஆசீர்வாதங்களுக்கு எது தடையாக இருக்கிறது? தடைகளை பார்த்து சோர்ந்து போகாதீர்கள். அப்ப ஆண்டவர் யோசுவா சொன்னார், ஆர்ப்பரி, அலங்கம் இடியும். ஆமென். ஆர்ப்பரித்தார்கள், அலங்கம். அப்ப 20 வசனத்துல வாசிக்கிறோம்ல, அவர்கள் எக்காலங்களை ஊதுகையில் மகா ஆரவாரத்தோடு முழங்கினார்கள், ஆர்ப்பரித்தார்கள், அலங்கம் இடிந்தது. அப்ப இந்த கோவை பட்டணத்தை கட்டி வைத்திருக்கிற அலங்கங்கள் இடியத்தக்கதாக நல்ல கையை வைத்து ஒரு ஆர்ப்பரிப்பு நிலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா. அப்படித்தான் இந்த பாடல் ஆண்டவர் கொடுத்தார். எழுதி கிட்டத்தட்ட 18-20 வருஷம் இருக்கும். ஆமென். ஆரம்ப வாலிப நாட்கள்ல இந்த இப்படிப்பட்ட பாடல்கள் தான் இன்னைக்கு கிராமத்துல கிடந்த எங்களை இன்னைக்கு உலகத்துக்கு கொண்டு போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கோயம்புத்தூர்ல அநேக ஃப்ரண்ட்லைன் சர்ச்சில் பேசியிருக்கிறேன். ஐபிஏ தானே ஐயாவுடைய சர்ச்சு. அநேக சபைகள் ஆண்டவர் பேச வைத்திருக்கிறார். பட்டணங்கள் தோறும் கொண்டு போகிறார், கிராமங்கள் தோறும் கொண்டு போகிறார். இந்த கிராமவாசியாகிய என்னை கர்த்தர் உயர்த்துவார் என்றார். அவர் எவர்களையும் உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் அவரால் ஆகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு ஸ்தனத்தை மாத்திரம் பாடலாமா? இப்ப நீங்க பாடி துதிக்கும் போது உங்க கட்டெல்லாம் உடைய போகுது, உங்க தடையெல்லாம் விலக போகுது. பிறகுதான் இந்த கோயம்புத்தூர் கட்டை உடைப்பார். நீங்க நினைக்கிறீங்க, நானே பல கட்டோட வந்திருக்கிறேன், என் வீட்டிலேயே எரிக்கோ கோட்டை மாதிரி தடை இருக்க. நீங்க துதிங்க, ஒரு கல்ல 2 மாங்கா. உங்க தலை சுத்து மாறிடும், தேசத்தின் தலை சுற்று மாறும். உங்க வயிற்று வலியும் மறையும், தேசத்தின் வயிற்று வலியும் மறையும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. எஃப் மைனர் கொடுங்க தம்பி. நாம எல்லாரும் முடிஞ்சதை செய்ய போகிறோம். எஃப் மைனர் சும்மா தைரியமா வாசிக்க. நீங்க வாசிக்க நான் பாடுறேன். எஃப் மைனரா? குட். பக்கத்துல பா சொல்லுங்க, முடிஞ்சதை செய்யுங்க. சொல்லுங்க, முடிஞ்சதை செய்யுங்க. முடியாததை கர்த்தர் செய்வார். காண ஒரு கல்யாணத்துல என்ன இல்ல? ரசம் இல்ல. ஆமென். உடனே ஆண்டவர் சொன்னா, கச்சாடியை கொண்டு வாருங்கள். யாரு கொண்டு வந்தா? வேலை ஆட்கள். அதை தண்ணீரால் நிரப்பியது யாரு? ஏசப்பா நிரப்பினாரா? வேலை ஆட்கள். திராட்சை ரசமாய் மாற்றியது யாரு? இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கச்சாடிய கொண்டு வருவது நம்முடைய வேலை, தண்ணீரால நிரப்புவது நம்முடைய வேலை, திராட்சை ரசமாய் மாற்றுவது அவருடைய வேலை. அப்ப திராட்சை ரசமாய் மாற்றணும்னா நம்ம கச்சாடி என்ன செய்யணும்? தண்ணீரால என்ன செய்யணும்? நிரப்பணும். அப்ப கையை தட்டுறது நம்முடைய வேலை, துதிப்பது நம்முடைய வேலை, ஜெயம் தருவது அவருடைய வேலை. நல்ல கரங்களை தட்டுங்க, நிறுத்துங்கன்னு சொல்ற வர நல்ல ஆர்ப்பரிப்பு. இல்லையா? நல்ல கண்ணை திறந்து சந்தோஷமா பாட போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல உற்சாகமா நல்ல கரங்களை தட்டி. குட். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். இதான் எக்காலம். எக்காலம் ஓதி எரிக்கோவை பிடிப்போம் ஆரவார துதியோடு. எக்காலம் ஓதி எரிக்கோவை பிடிப்போம் ஆரவார துதியோடு. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. அப்படி எழுப்பி நின்று எழுப்புதலின் இந்த பாடல் முடியும் போது வல்லமை இறங்கி வரப்போகுது. ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். நம்ம கைத்தட்டி துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயம். பலன் கொள்வோம், திடமனதா இருப்போம். இந்த கோவையை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம்.
நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. ஜெபிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. எனவே பலம் கொண்டு திடமானதாய் இந்த கோவையை சுத்தி சுத்தி சொல்லுங்க, பலம் கொண்டு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, பலம் கொண்டு திடமானதாய் இருப்போமே. எதை சுத்தணும்? அவங்க எதை சுத்துனாங்க? எதை சுத்துனாங்க? எத்தனை முறை சுத்துனாங்க? என்ன ஆச்சு? விழுந்துருச்சு. இன்னைக்கு நமக்கு எது எரிக்கோ? இந்த கோவை. ஆமென். இதை கட்டி வைத்திருக்கிற கோட்டை உடைக்கணும். ஆமென். நான் சொன்னல, கொஞ்சத்தை கொண்டாயிலும் அநேகத்தை கொண்டாயிலும் அவரால் செய்ய முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த ஆறுதலின் குரல் ஆகிய இந்த ஊழியத்தின் மூலமா தேவன் செய்ய முடியும். நம்புறீங்களா? இப்போ நம்ம துதிக்க போகிறோம். அவங்க எரிக்கோவை சுத்துனாங்கன்னா நாம நின்ன இடத்துல இருந்து ஒரு சுத்த போகிறோம். இந்த கோவையை சுத்த போகிறோம். சுத்தி பாருங்க. நேரம் ஆக ஆக எனக்கு தலை சுத்திருக்கின்றலாம். தேசத்தின் தலை சுற்றி மாற்றுவார், உங்க தலை சுற்றி மாற்றுவார். ஒரு கல்ல ரெண்டு மாங்க. ஆமென். வயிற்று வலி நீங்கி போகும். இந்த பாடல் முடியும் போது அநேகர் கர்த்தர் தன் வல்லமையை நிரப்ப போகிறார். அநேகர் கர்த்தர் விடுவிக்க போகிறார். அப்படி சமூகம் இறங்கினா போதும், அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க, துதிக்கும் நமக்கோ. எப்போ எனக்கு கொடு தம்பி. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. சொல்லுங்க, கையை வைத்தி பலம் கொண்டு திடமானதா. நல்ல கையை வைத்து சொல்லுங்க. யார் இப்ப எங்களுக்கா மன்றாட வேண்டாம். Now we are going to celebrate. கொண்டாடுகிற நேரம் இது. ஆமென். கொண்டாட ஒரு நேரம் உண்டு, மன்றாட ஒரு நேரம் உண்டு. இந்த கோவையை நின்னிடத்திலிருந்து சுத்தி சுத்தி. வெரி குட், சூப்பர் மக்கள். ஆமென். இது ஒரு ஜெபம், இது ஒரு ஜெபம். ஆமென். இந்த பகுதிக்கு என்ன பேர் உண்டு? இந்த பகுதி, இந்த ஏரியா, இந்த டவுன் காலை சுத்தி சுத்தி. கோவையில் எத்தனை தாலுகா இருக்கு? கோவை மாவட்டத்தில் 11 தாலுகாவையும் சுத்தி சுத்தி. இது எழுப்புதலின் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மோசையும் போயிட்டாரு, யோசுவாவும் போயிட்டாரு. இது உங்க காலம். சொல்லுங்க, உங்க காலம். பிரதர் ஜான்சன் உங்க காலம். இன்னைக்கு அவருடைய தலைமையிலான கூடி வந்திருக்கிறோம். அவருடைய காலம் இது, உங்க காலம் இது. பாஸ்டர் டிஜி சேகருடைய காலம் இது. நம் காலத்தில், நம் பட்டணத்தில் எழுப்புதலை காணாமல் நான் போகக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல உற்சாகமா கையை தட்டி, நல்ல கை தட்டி. நாம் துதிக்க பிறந்தவர்கள், சாத்தானை மிதிக்க பிறந்தவர்கள், ஜெயிக்க பிறந்தவர்கள். துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. ஜெபிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. எனவே பலம் கொண்டு திடமானதான் சுத்துக்க பார்க்கலாம். இந்த கோவையை சுத்தி சுத்தி. ஒன்ஸ் மோர். பலம் கொண்டு திடமானதான் இந்த பாரதத்தை சுத்தி சுத்தி. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது நம்முடைய காலம் அல்லோ. எனவே எக்காலம் ஓடி எரிக்கோவை பிடிப்போம் ஆரவார புதியோடு. ஆட்பரிப்போம் ஆட்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆட்பரிப்போம். கை தட்டி. எஸ், அநேகர் மேல தேவனுடைய வல்லமை இறங்கி வரப்போகுது. அநேகருடைய கட்டுகளை கட்ட உடைக்க போகிறார். அநேகர் அபிஷேகிக்க போகிறார். ஆமென். கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே. ஜோர்தானின் தடைகள் எல்லாம், மாறாவின் தண்ணீர்கள், யோர்தானின் தடைகள் எல்லாம். இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்ல. எக்காலம் ஓடி எரிக்கோவை பிடிப்போம் ஆரவார துதியோடு.
ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். கைத்தட்டி. நம்முடைய யுத்த மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல, மாறாக குறைத்தனத்தோடும் இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத சேனையோடும் போராட்டம் உண்டு. ஆமென். மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு யுத்தமில்லை. பக்கத்து வீட்டோடு அக்கத்து வீட்டோடு நமக்கு சண்டை இல்லை. சர்வ வல்லவரின் எதுக்கு காட்டு இது ஆயுதம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம கூட யார் கூட நம்மளுக்கு சண்டை இல்லை? பக்கத்து வீட்டோடு மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு என்ன இல்லை? அப்ப யாரு கூட நமக்கு சண்டை? ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்ப பக்கத்து வீட்டோட அக்கத்து வீட்டோட எதிர்த்த வீட்டில் ரேஷன் கடையில் பஸ் ஸ்டாண்டில் சொல்ற பார்த்தா ஆமான்ற மாதிரி இருக்கா? இல்லை. இவர்களுக்கு பின்பாக செயல்படுகிற ஆவியோடு தான் நமக்கு போராட்டம். ஆமென். அதுக்கு ஒரே பட்டயம் இதுதான். தூக்கி காட்டுங்க, சர்வ வல்லவரின். இதே AK-47. அந்த 47 தப்புனால் இது தப்பாது. இந்த ஊனையும் கணுக்கையும் பிரிக்கத்தக்க வல்லமை இந்த பட்டயத்துக்கு உண்டு. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானை ஓட ஓட. இது எழுப்புதலின், இது யோசுவாவின். நல்லா கைத்தட்டு. மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு யுத்தமில்லை. ஓ, மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு யுத்தமில்லை. தூக்கி காட்டுங்க, வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, அந்த சாத்தானை ஓட ஓட தரத்திடுவோமே. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது நம்முடைய காலம் அல்லோ. எனவே எக்காலம் ஊதி எரிக்கோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடிய வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடிய வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிக்கோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஓதி எரிக்கோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது நம்முடைய காலம் அல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இதையும் மறை. நல்ல கைத்தட்டி. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் எடிய வரை ஆர்ப்பரிப்போம். எஸ், எல்லாரும் மேல வல்லமை இறங்குது. இதோ மாம்சமான யாவர் மேல ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னவன் இப்படி உங்க மேல விசேஷித்த வல்லமை ஊற்றுகிறார். ஆமென். இந்த 8வது மாதம் உங்க மேல வல்லமை இறங்குது, அக்கினி இறங்குது, தேவனுடைய மகிமை இறங்குது, வல்லமை இறங்குது. நல்ல கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியர் எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. ரீபா காதா ரீபா பாபா, எல்லா தடைகளும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். நல்ல கை தட்டி யார் வேடிக்கை பார்க்க துதிங்க, துதிக்க துதிக்க வல்லமை, துதிக்க துதிக்க வல்லமை, துதிக்க துதிக்க வல்லமை. இயேசுவின் நாமத்தில் அடிமைத்தனத்தின் ஆவிகள் விலகட்டும், தடைகள் விலகட்டும், சோறுகள் விலகட்டும், பலவீனங்கள் விலகட்டும், எல்லா அவிசுவாசங்கள் விலகட்டும். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். நல்ல கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. இதோ மாம்சமான யாவரும் வேணும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னவர் இப்படி புதிய வல்லமை ஊற்றுகிறார். பெற்றுக்கள். அக்கினி, அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எரிவதாக கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கையை தட்டி நீ கதா ரகா பாபா உரா பாபா 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 நீ பாபா பாபா அக்கினி பாயா பாவா பாவா ஓ ரா பாபா காபா காதா நீ பாபா பாபா. ஆவியம் எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது. எல்லா பலவீனங்களும் மறைகிறது, சோர்வுகள் நீங்குகிறது. ஓ, இது எழுப்புதலின் நேரமல்லோ.
யோசுவாவின் காலமல்லோ. ரெண்டு கரங்களை உயர்த்தி கண்களை மூடி, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நிச்சயமா அந்த எழுப்புதல் காலத்தில் நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் காலத்தில் நம் தேசத்தில் எழுப்புதலை காணாமல் நான் போக போறது இல்லை. மோசையின் காலம் முடிந்தது, யோசுவாவின் காலம் முடிந்தது. இது நம்முடைய காலம். இந்த கோவை எழுப்புதலை காணாமல் நான் கடந்து போவது இல்லை. தேவன் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த ஆறுதலின் குரல் ஆகிய இந்த ஊழியத்தை கொண்டு, என் அன்பு சகோதரன் ஜான்சனை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்ய போகிறார். அவர் உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய போகிறார். காற்றை காண மாட்டாய், மழையை காண மாட்டாய், வாய்க்கால்கள் நிரப்பப்படுவது உண்மை. ரெண்டு கரங்களை உயர்த்தி கண்களை மூடி, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. ரெண்டு கரங்களை உயர்த்தி பாருங்க. ஆண்டவர் இந்த பட்டணத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பாருங்க. அவரை ஆராதிக்க நம்மளை தேவன் முன்குறித்தாரு, நம்மளை தேவன் அழைத்தாரு. ஆகவே ரெண்டு கரங்களை உயர்த்தி, எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றியா, என்னை கண்டீரே நன்றியா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, என் முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆராதனை 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 ஆராதனை. ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆராதனை ஆராதனை. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. அப்பா அப்பா உங்களுக்கு தான். இந்த ஒரே ஒரு விஷயம், ஆராதனை. நீங்க சொல்லுங்க சத்தம், ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு ஆமாண்டவரே. அன்னைக்கு போவாசின் மடியில தஞ்ச புகுந்த ரோத்திற்கு அவள் எதிர்பார்ப்பதை கொடுக்க முடியுமானால், இன்றைக்கு நம் நடுவிலே போவாசலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், தேவாலயத்திற்கும் பெரியவர் நம் நடுவில் வந்திருக்கிறார். அவர் உங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். ரோத்து 2:12 படி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அடைக்கலமாய் வந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு நிறைவான பலனை கர்த்தர் தந்து அனுப்ப போகிறார். நீங்கள் பலவித குறைவோடு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கலாம். இந்த கூட்டம் முடிந்து போகும்போது நீங்கள் நிறைவோடு போக போறீங்க. நிறைவோடு போக கர்த்தர் கிருபை செய்வாராக. தேங்க்யூ. ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆராதனை ஆராதனை சொல்லுங்க. அப்பா அப்பா அப்படி நம்ம இருக்கையில் அமர்ந்து கொள்வோமா? அப்படி உட்கார்ந்து கொள்ளுங்கள். உட்கார்ந்த வண்ணமாகவே சொல்லுங்க. ரெண்டு கையை உயர்த்தி, ஆராதனை ஆராதனை. ஆமாண்டவரே, நீங்க பேசுங்கப்பா.
உங்களுடைய குரலை கேட்க ஓடோடி வந்திருக்கிறோம். எஞ்சிருக்க இந்த சற்று நிமிடங்கள் எங்கள் மத்தியில் நீங்கள் இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.